ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் த கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனு அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் இன்டர்வல் கொடுத்துருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 6π கூட அந்த இன்டர்வல் கூட அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணி சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ கொஷின் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சா? நமக்கு நார்மலாக ஒரு விஷயம் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு y = sin x கிராஃபு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0ல் 0 எடுத்திருப்பான், அண்டு π/2ல் வந்து உங்களுக்கு 1 எடுத்திருப்பான், அண்ட் πயில் வந்து 0 எடுத்திருப்பான். சரிதானே? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அதேமாரி இந்த இடத்துல உங்களுக்கு -1ல் வந்து உங்களுக்கு 3π/2ல் வந்து உங்களுக்கு வந்து 3π/2ல் வந்து உங்களுக்கு என்ன இருந்திருப்பான்னா நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்பான். ஓகேவா? ஸோ உங்கள் கிராஃப் வந்து இப்படி மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல πa 2πa 3πa இது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு 0 எடுத்திருப்பான். இப்போது இது பர்டிகுலர் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 2πக்குள்ளே அதுதான் உங்களுக்கு பீரியடாக இருந்திருக்கும். அண்டு ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ மைனஸு மினிமம் வேல்யூ டிவைடட் பை 2ன்னு சொல்லுவாங்க. இங்கே மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, மினிமம் வேல்யூ இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போகிறதுனால இது நெகட்டிவ், மேலே போகிறதுனால பாசிட்டிவ். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா +1 -1 டிவைடட் பை 2. ஸோ இது நீங்கள் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கும், லைக் 2 டிவைடட் பை 2 உங்களுக்கு 1ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம் ஆம்ப்ளிடியூடு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் நார்மல் ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிருப்பீங்க. இங்கே ஏஏ இங்கே பிஏ சொல்லிட்டு போட்டுட்டு mod ஆஃப் ஏஏ ஆம்ப்ளிடியூடு அப்படிங்கிறது தான் உங்கள் ஃபார்முலாவாக இருக்கும். இது பேசிக்கான விஷயத்த இங்கே சொல்லியிருப்போம். இப்போது இந்த கிராஃபுக்கு எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்த கட்டத்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? 0 to 6π அப்போது 6π வரைக்கும் நம்ம கிராஃப் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டயக்ராம் மாற்றி போடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 0லேருந்து தான் கேட்டிருக்கான். 0லேருந்து 6π வரைக்கும் நம்ம வந்து கிராஃபை வரைய போகிறோம். ஸோ இன்பிட்வீனில் யார் வருவான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல sin 1/3 × x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போது நமக்கு பையில் வந்து 0 ஆனா இந்த இடத்துல அப்போது நெக்ஸ்ட்டு எப்போ 0 ஆவான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? எப்போ அது வந்து 0ல் 0 எடுப்பான். அடுத்தது எப்போ வந்து 0 எடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3πன்னு போட்டேன்னா 0 எடுப்பானா? எக்ஸுக்கு பதிலாக நான் 3πன்னு போட்டேன்னா 3 டிவைடட் பை 3 sin அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இங்கே 3 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு sin பையோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல 0 ஆகும் பார்த்தீங்கன்னா பைங்கிற இடத்துல வந்து எனக்கு 0 ஆகுவான். ஓகேவா? அப்போது இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு வேல்யூ போட்டாலோ, அதாவது பையோ இல்லை 2πயோ அப்படி போட்டோன்னா இந்த இடத்துல x = உங்களுக்கு வந்து பை இல்லை 2π போட்டோன்னா உங்களுக்கு வந்து 0 எடுப்பானான்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு 1/3 × இங்கே பையன்னு போவீங்க. அப்போ π/3 sin π/3யோட வேல்யூ என்னம்மா 3/2ன்னு வந்திருக்குமா? 3/2 வரும். √3/2 கிடைக்கும். அப்போ எனக்கு பை போட்டால் அது கிடைக்கல. அதே x = 1/3 × 2π அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி நான் கொடுக்கும் போது இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு sin 2π/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ 2 × 180 எனக்கு டிவைடட் பை 3 இது 1 சார் இது 60. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 120 sin 120 டிகிரி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது அதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு sin 120னா நம்ம வந்து ஒரு மேலே வந்துடுது. அதாவது லைக் நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸில் போட்டு பார்த்துருப்போம். லைக் இங்கேருந்து 0 to 90 இந்த செகண்ட் குவார்ட்டர்லாம் வந்திருப்பான் 120ங்கிறது வந்து. ஓகேவா? அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரோன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? θ = α π - α அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சரிதானே? ஏன்னா இங்கேருந்து இதை நான் மைனஸ் பண்ணுவேன். நம்ம காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்போம்ல, ஞாபகம் இருக்கா?
ஸோ இங்கே எந்த ஆல்ஃபா போட்டோன்னா வந்து உங்களுக்கு வந்து லைக் 2π/3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆல்ஃபா போட்டால் உங்களுக்கு வந்து 2π/3 கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இங்கே 2π/3 வரணும். உங்கள் இதுலேருந்து இந்த வேல்யூலேருந்து நான் என்ன பண்ணோம், இங்கே அதான் 120ங்கிறது வந்து இங்கே இருப்பான் செகண்ட் குவாட்ரண்ட்டில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்டா, செகண்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா π - ஆல்ஃபா டீட்டாங்கிற வேல்யூ. அப்போ இந்த ஆல்ஃபாங்கிறத வந்து எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஆல் சில்வர் டீ கப்ஸு. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இங்கே 120 டிகிரிக்குள்ளே இருக்கான். ஸோ நீங்கள் என்ன வேல்யூ போட்டினா இவன் கிடைப்பான். இங்கே வந்து 1πன்னு போட்டால் தானே வரும். ஏன்னா இங்கே 3π - π டிவைடட் பை இங்கே பை போட்டால் தான் உங்களுக்கு வந்து 2πன்னு கிடைப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து π/3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ π/3ங்கிறது வந்து எனக்கு வந்து sin π/3யோட வேல்யூ என்ன? √3/2. ஸோ உங்களுக்கு வந்து இன்பிட்வீனில் நீங்கள் ஏதாவது வேல்யூ போட்டாலோ ஏதாவது செஞ்சாலோ இங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல 0 ஆகுறான் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இங்கே 3πயில் வந்து எனக்கு 0 ஆவான். அடுத்த மல்டிபிள்ஸ் 6π. தென்னு இது 3 மல்டிபிள்ஸாக தான் இருக்க போகிறான். ஏன்னா இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, இங்கே கீழே டிவைடட் பை 3ன்னு இருக்கா. அப்போ 3ஆக இருந்துச்சுன்னா அது 3 மல்டிபிள்ஸில் தான் உங்களுக்கு 0 ஆகும். இதே நீங்களே போட்டு பாருங்களேன், 6π டிவைடட் பை 3 போட்டோன்னா இங்கே π ஆயிரும். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு 2πன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது sin 2πயோட வேல்யூ வந்து உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு 0 எடுப்பான். ஓகேவா? இந்த இடத்துல அதை வச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம். அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம இன்டர்வல் என்னவோ கேட்டது வந்து 6π வரைக்கும் தான். ஓகேவா? அப்போது இன்பிட்வீனில் இங்கே 0 எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3πயில் எனக்கு 0 ஆவான். அடுத்தது வந்து 6πயில் எனக்கு 0 எடுப்பான். ஓகேவா? இப்போது என்னோடய இன்டர்வல் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்வல், அதாவது ஒரு ஃபுல் ஆசிலேஷன் வந்து கீழேருந்து மேலே வர்றதுக்கு இது வந்து எனக்கு கொஞ்சம் மேலே ஏறி வந்துருச்சு. லைக் இங்கே கொஞ்சம் இங்கே கூட இப்படி வந்திருக்கலாம். இந்த டயக்ராமும் ஒரே மாதிரி இருக்கும். இது ரஃபாக வரையினால அப்படி இருக்குது. ஸோ இதுக்கான பீரியடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6π. ஓகேவா? எப்படி ரஃபாக சொன்னேன், இந்த இடத்துல மேலேருந்து கீழே வர்றதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து உங்களுக்கு 2πன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு எனக்கு டோட்டல் பீரியட் எவ்வளோ ஆகுதுன்னா இந்த பர்டிகுலராக sin 1/3xக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா 6π. இது நம்ம நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி கூட பண்ணலாம். இதோட ஆம்பிட்யூட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிதானே? அப்போது இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஃபார்முலா ஆம்பிளிட்யூடு. இதோட இப்போ இருக்கிறது வந்து ஆம்பிட்யூட் எடுத்துட்டேன். ஏன்னா இங்கேயும் 1 டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருந்திருப்பான், இங்கேயும் டிஸ்டன்ஸ் 1 இருந்திருப்பான், இங்கேயும் டிஸ்டன்ஸ் 1 இருந்திருப்பான். ஸோ ஆம்பிட்யூடை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் டிவைடட் பை 2. ஆம்பிட்யூடை பொறுத்த வரைக்கும் mod AA அண்டு பீரியடை பொறுத்த வரைக்கும் உனக்கு 2π டிவைடட் பை mod Bன்னு சொல்லிட்டு எழுதுவேன். ஸோ உனக்கு mod A இங்கே ஏவோட வேல்யூ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 தான். ஸோ அதனால் +1 நீ மாடலில் போட்டாலும் உனக்கு 1 தான் கிடைக்க போகுது. ஸோ உன்னோட ஆம்பிட்யூடு வந்து 1, பீரியட் வந்து உனக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா 2π டிவைடட் பை 1/3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா உனக்கு 6πன்னு சொல்லிட்டு ஃபைனலாக உன்னோட ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் உனக்கு தெளிவாக புரிஞ்சா? இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஒன்றை தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அப்போ தான் உன்னோட ஆம்பிட்யூட் டிஸ்டன்ஸ் வந்து அதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா? இங்கே 1 இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. இங்கேயும் 1 இங்கே 1. ஸோ அதனால் நீ மாடுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா வைஸ் நீங்கள் எழுதிடுற. ஆனால் ஜென்ரலாக மேக்ஸ் பேசுகிறேன்னா இங்கே ஏதாவது 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அது இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாதி ஏதாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃபார்முலாங்கிறது வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒன்றும் கம்ப்யூட்டர்லேயே போட போகிறதில்ல. புரிஞ்சா இது?
இந்த கொஷின் அவ்வளோதான். புரிஞ்சா? சரி, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். 4வது கொஷினு. இப்போ 4வது கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான்.